நண்பர்களுக்கு வணக்கம். சீமான் தொடர்ந்து ஒரு சங்கி அஜெண்டாவில் பார்ப்பனர்களின் அடிவருடியாக இயங்கி வருகிறார். அவர்களின் கொள்கை இலக்குகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கான திட்டத்தோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆதாரங்களாக இன்னைக்கு பெரியாரை கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்து ஏசி கொண்டிருக்கிறார் சீமான் பல மேடைகளில். இப்போ இதுக்கு சரியான பதிலை நாம் சொல்லியாக வேண்டும். அவர் பல்வேறு விதங்களில் சனாதனத்தை பார்ப்பனியத்தை ஆதரித்திருக்கிறார் அப்படின்னு நாம் சொல்கிறது ஒரு பக்கம். அவர் இஸ்லாமுக்கு எதிராக இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இஸ்லாமிய அறிஞரான பி ஜைனுல் ஆபிதீன் சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் டிவிகளில் வின் டிவியில் குறிப்பாக பிஜேவியினுடைய பேச்சுக்களை கேட்டிருக்க முடியும். மிகச் சரளமாக அந்த மார்க்கத்தினுடைய நுட்பங்களை பேசுவார். அந்த மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பல வருடங்களாக ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர். அவருடைய பேட்டி ஒன்று இன்றைக்கு ஜீவா டுடே யூடியூப் சேனலில் வெளிவந்திருக்குது. அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை சீமான் மீது வைக்கிறார். அவர் சொல்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இஸ்லாம் கடவுளுக்கு இணை கற்பிக்காதே அப்படின்னு சொல்லுது. ஆனால் சீமான் தெளிவாக எங்களுடைய மதம் என்பது மார்க்கம் என்பது வேறு, நான் வேறொரு மார்க்கத்தை உருவாக்கப் போகிறேன், எங்களுடைய நாம் தமிழர் அப்படிங்கிற அது வெறுமனே கட்சி இல்லை அப்படிங்கிறாரு பிஜே. நீங்கள் இதை ஒரு திமுக மாதிரியோ ஒரு அதிமுக மாதிரியோ அரசியல் கட்சியாக இதை நீங்கள் கருதக்கூடாது. என்னன்னா அவர்களுடைய கொள்கை அறிக்கையிலேயே, கொள்கை அறிக்கைனா வெளியில் தெரிகிற கொள்கை அறிக்கைங்கிறது வெளியில் கொடுக்கறது, கட்சிக்குள் உள்ள முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி வைத்துக்கொள்கிற கொள்கை அறிக்கைக்குள் மோசமான நடைமுறைகளை எல்லாம் அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக எங்களுடைய மதம் என்பது தமிழம்தான். இந்த தமிழம் என்கிற மதத்தில், அதாவது ஆதியில் இருக்கக்கூடிய முருகனை போற்றுவது, சிவனுடைய மதத்தை தங்களை வீர சைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும். இப்போ சைவத்தில் கறி சாப்பிட்றது கிடையாது. அப்போது ஏற்கனவே இந்த கறி சாப்பிடுகிற பழக்கம் உள்ளவர்களை எல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற வீர சைவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதை இதில் இணைச்சிடுறாரு. ஸோ இப்படி இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும். இன்னொன்று, தங்களுக்கென்று தனித்த இடுகாடு இருக்க வேண்டும். நாங்கள் மற்ற மதத்தவர்களை மாதிரி இருக்க போகிறதில்ல, வேறு ஒரு புதிய மார்க்கத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு இருக்காரு. என்ன சொல்கிறார், 2014 சொல்கிறாரு. அந்த உரையில் 2014 ஆண்டுன்னு போட்டிருக்கோம் அந்த வீடியோவிலேயே. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எப்படி முஸ்லீம்களுக்கு குரான் வேதமாக இருக்கிறதோ, முகமது நபியாக இருக்கிறாரோ, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிள் வேதமாக இருக்கிறதோ, அது மாதிரி நான் ஒரு மதத்தை உண்டாக்குறேன், என் மதத்துக்கு பேரு தமிழம். பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்காத மதம், ஏழை பணக்காரன் என்று வர்க்க வேதம் பாராட்டாத மதம் இல்ல. அதனால நாங்க உருவாக்குறோம் அந்த மதத்திற்கு பெயர் தமிழம். எங்களது மார்க்கம் தமிழம், எங்களுடைய வழிபாடு இயற்கை, எங்களுடைய தெய்வங்கள் எமது மூத்தோர்கள், எமது நன்னறி, எமது வேத நூல் திருக்குறள். இது எல்லாமும் ஏதோ வேறு ஒரு புதிய மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அப்படி பேசினாலும் கூட, தமிழம் என்பது வேறொரு மதம் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட, பிஜே சொல்கிறது என்ன அப்படின்னா, அடிப்படையில் அது பார்ப்பனிய சனாதன மதம்தான். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வேற்று மதத்துக்குள்ளிருந்து வருகிறவர்கள் அல்லது வேறு கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்கள் இவர் சொல்கிறதுக்குள்ளே வரவே முடியாது. அப்படி வருவதாக இருந்தால் அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களோடு மிக எச்சரிக்கையாக அவர்களை கையாள வேண்டும், அவர்களை அதாவது நமது கோட்பாடுகளுக்கு உட்பட்டு வருகிறவர்களோடு அன்பாக அரவணைப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தத்துவம். நீங்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை இரண்டாம் தரமாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் பிஜே இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆனாலும் நட்புணர்வோடு நடத்த வேண்டும் என்று. அதனுடைய பொருளே என்ன அப்படின்னா, இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்களை முக்கிய இடத்துக்கே வர வைக்கக்கூடாது. குறிப்பாக அவர்கள் வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது ஒரு பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு அமைப்பாக அதை வச்சுருக்காங்க. அந்த அமைப்புக்குள் மேல்நிலைக்கு இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை வரவிடக்கூடாது. அப்போ என்னன்னா,
யார் ஏற்கனவே இந்த மணியரசன் சொல்கிறார் இல்லையா, தமிழ் இந்து அப்படிங்கிற ஒரு உருட்டு, அந்த உருட்டுக்கு சீமான் ஏற்கனவே மணியரசன் மற்றும் இன்ன பிற சங்கிகளால் எழுதப்பட்ட ஒரு திட்டமிட்ட அறிக்கை தான். அதில் தான் இவ்வளோ நயமாக உருட்டி வச்சுருக்காங்க. கர்வாப்சி மாதிரி அந்த மெத்தடுக்கு வந்துடணும். நீங்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த மதத்திலிருந்து, இந்துங்கிற சனாதன மதத்திலிருந்து தான் போனவர்கள். அப்போது அவர்களை மீண்டும் இந்துத்துவாக்கு அழைக்க வேண்டும் அப்படிங்கிறது கர்வாப்சி. அதே தாய் மதம் திருப்புதல்னு அவங்க தமிழில் சொல்லிக்கிடுவாங்க. அதே வேலையை தான் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மரச்சுக்கு எண்ணெய்க்கு மாறினீங்க இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் பேக் டு எங்களுடைய தமிழம் மதத்துக்கு மாறிடுங்க, தமிழர் மதத்துக்கு, தமிழம் இந்த மதத்துக்கு மாறிடுங்க அப்படின்னு பேசியிருக்காப்புல. பிஜே சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ திராவிட இயக்கங்கள் எல்லாம் மற்ற மதத்தவர்களையோ அல்லது மற்ற இதை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரையும் திராவிடர்களாக இந்த சமூக நீதி கோட்பாட்டுக்குள் வரணும்னு தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர எங்களுடைய நடைமுறையெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்துன்னு சொல்லுகிற இந்த சமூக அமைப்புக்குள் இவர்கள் பார்ப்பனியத்தை கடைபிடிக்கிறார்கள். ஒருவனை ஒருவன் கீழாக மதிக்கிற, ஒருவனை ஒருவன் பிரித்து வைக்கிற, பிரித்து ஆளுகிற ஒரு சித்தாந்தத்தை வைக்கிறாங்க. அதனால் பார்ப்பனியத்தை எதிர்நிலை சக்தியாக வைப்பாங்க. ஆனால் இவர்கள் தங்களுடைய கொள்கை அறிக்கையில் பார்ப்பனன் அப்படின்னா சிறந்தவன், ஆரியன் அப்படின்னா சீரியன், சீரியன்னா சீரானவன், இளைஞன், ஆரியன்னா சீரியன், பார்ப்பனன்னா சிறந்தவன், நல்லவன், அந்தணன் அப்படின்னா அவனும் மிக நல்ல குணங்கள் படைத்தவன், மதிப்பிற்குரியவன். அது மட்டும் இல்லாமல் ஐயன், ஐயங்கார், ஐயங்காருங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற ஐயன் அப்படிங்கிற பெரிய வார்த்தை. அதாவது ஒருவரை தாய் தந்தையை அல்லது மூத்தோரை குறிக்கிற அந்த வார்த்தையினுடைய அடுத்த வார்த்தை தான் ஐயன். ஐயர்காரு அப்படிங்கிறது தான் ஐயங்காரு அப்படின்னு தெலுங்கு மற்ற மொழிகளிலிருந்து வருகிறது. இப்படி மருவி இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் மோசமான வார்த்தைகள் இல்லை இப்படின்னு இவர்கள் வரையறுத்து வகுத்து வைத்திருக்கிறார்கள். நம்ம யாரோடலாம் முரண்படுறோங்கிறத ஒரு லிஸ்ட்டு போடும்போது அதில் 3ஆவதாக சொல்லக்கூடிய முரண்பாடு என்னன்னு கேட்டால் தமிழியத்திற்கும் முகமதியத்திற்கும், அது இஸ்லாமுக்கு, பார்ப்பனியத்துக்கும் ஆரியத்துக்கும் கிடையாது. முஸ்லீமுக்கு தான் முரண்பாடு இருக்கு. தமிழியத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இடையே முரண்பாடு உண்டு. அப்போ தமிழியசம் இந்த நாம் தமிழர் இயக்கத்துக்கு முகமதியத்தோட முரண்பாடு இருக்கிறது, கிறிஸ்தவத்தோட முரண்பாடு இருக்குது. இப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கங்க. பார்ப்பனியத்தை எதிர்நிலையாக நிறுத்தி மற்ற மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி சமூக நீதியை மட்டும்தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லுகிறது திராவிடம். இதை முன்மொழிந்த பெரியார் எதிரி. அவர் இஸ்லாமியர்களை பழித்தவர். இஸ்லாமியர்களை ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் கூட அவருக்கென்று சில கண்ணோட்டங்கள் இருந்திருக்கும். அதை அவர் பிஜே சொல்கிறாரு, ஆரம்பத்தில் இஸ்லாம் குறித்த தவறான கண்ணோட்டங்கள் அவருக்கு உண்டு தான், ஆனால் அதை மாற்றிக்கொண்டார். பெரியாருக்கு அப்படி ஒரு மாற்றம் உண்டு. இன இழிவு நீங்க இஸ்லாமே மாமருந்துன்னு சொன்னார். இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் மாமருந்து சரிதான். ஆனால் அது முற்றிலுமாக அதை இந்த இன இழிவை துடைத்து எறிந்து விடுமா? அதாவது நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே மதத்துக்கான வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகிறது. அதனால் அவர் பகுத்தறிவு பாதையைத்தான் இறுதி இலக்காக வைத்திருந்தார். ஆனால் மதத்துக்குள் ஒரு மாற்றம் வரும்போது இந்த இடத்துக்கு நீங்கள் மாறி போகலாம்னு ஒரு சஜஷனை கொடுத்தாரு. அப்போ அப்படி ஒரு இன இழிவை, இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக நீங்கள் ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கணும், இஸ்லாமை தேர்ந்தெடுக்கணும், இப்படிலாம் சொன்னவர். அப்போது எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர், உள்வாங்கி கொண்டவர்னு பிஜே சொல்கிறார். இதுதான் உண்மையும் கூட. அதே மாதிரி பிஜே நாங்கள் பெரியாரோடு முரண்பட்டிருக்கிறோம். சில இடங்களில் அவர் சொல்வது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது நீங்கள் ஏன் அதெல்லாம் போய் சரிப்படுத்துங்க? நீங்கள் தான் கடவுள் இல்லை, கடவுளை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது எதுக்காக இதுக்குள்ளே போய் நீங்கள் அதை சரிப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி, நாங்கள் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலைங்கிற எண்ணம் எங்களுக்கு உண்டுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்தில் நான் ஒரு பெரியாரிஸ்டாகவும் அதை ஜீவசகாப்தனே அந்த இடத்துல அதை சரி பண்ணுறாரு. யார் கடவுள் வேண்டும், அந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வேறு வழியே இல்லை, எங்களுக்கு கோயில் விருப்பமானது, கடவுளை நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறவர்களுக்கு சுயமரியாதை ஊட்டுகிற, உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் முக்கியத்துவத்தை கொடுக்கிற வேலையை அவர் செய்கிறார். மற்றபடி அவர் மதம் பரப்புறதுக்காகலாம்
கடவுள் அர்ச்சகராகலாம் அப்படின்னு அதுக்காக போனது கிடையாது. உனக்கான மரியாதை, உனக்கான முக்கியத்துவத்தை இந்த மதத்துக்குள்ளே எவ்வளோ பெற முடியுமோ பெற்றுக்கொள், அதுக்காக போராடுறேன். அவர் அந்த அடிப்படையில் தான் மதம் மாறுங்கிறதையும் சொன்னார். இஸ்லாமியர்கள் சொல்லுவது எங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை நொறுக்குகிற வேலையை இந்த சீமான் செய்கிறார். அது ஏதோ இன்னைக்கு இப்போ பெரியாரை தூக்கி எதிர்த்து பேசிட்டு நடக்கலை, அது பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2014 நான் தனி மதம் அமைப்பேன்னு பேசியிருக்கிறாரு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லி கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினதுங்கிறது அதனுடைய தொடர்ச்சி தானே தவிர இவர்களுக்கு எந்த காலத்திலும் இந்த மதங்களின் மேல் நல்ல மதிப்பு கிடையாது. இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், சீமான் ஒரு கிறிஸ்தவர் தானே அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இதை பற்றி நானே சொல்லியிருக்கிறேன். கர்வாப்சிங்கிற திட்டத்தை மற்றவர்கள் எல்லாம் வேறு மதத்திலிருந்து இழுத்துக்கிட்டு வந்து தான் ஒரு சங்கி என்ன பண்ணுறான், 10 பேரை கூட்டிகிட்டு இவர்களையெல்லாம் நாங்கள் தாய் மதத்துக்கு திருப்பி இருக்கிறோம்னு காட்டுறான். ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக இருக்கிறவர்களை ஏதோ ஒரு வகையில் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் இவர்களெல்லாம் மாற்றிருக்கிறோம்னு பேசலாம். ஆனால் சீமான் தான் முதலில் தானே கன்வெர்ட் ஆகி, அதாவது தன்னை சைமன் என்று இருந்ததை அவர் சீமான்னு மாற்றிக்கிடுறாரு, அது வேற விஷயம். ஆனால் முழுக்க ஒரு சங்கியாக, ஒரு தமிழ் சங்கியாக மாறி அவர் இந்த பரப்புரையில் இறங்கிய பிறகு முழுதாக தானே ஒரு தாய் மதம் திருப்புகிறதில் முதல் நபராக இருக்கிறார். இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்லாம் மற்ற நபர்களைத்தான் தங்களுடைய மதத்துக்கு இழுக்கணும், சீமான் தானே வழிகாட்டியாக இருக்கிறார். இப்போ இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. இதை பிஜே புட்டு வைக்கிறார். இவருடைய கொள்கை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் விஷமத்தனமானது. புற அடையாளங்களில் மற்ற மதங்களினுடைய அடையாளங்களை எல்லாம் நாம் துறந்து விட வேண்டும், அடையாளங்கள் பேரில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு கோட்பாட்டாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதோட பொருள் என்னென்னா, நீங்கள் இஸ்மாயில், இப்ராஹிம் இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் வைத்திருக்கிறவர்கள் அது அப்படியே தெரியுது இல்லையா அவர் இஸ்லாமியர்னு. அப்போ தெளிவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் இந்த வரிகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அவர் என்னென்னா, இப்போ கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கலாம்லன்னா, சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் செல்வராஜ், புஷ்பராஜுங்கெலாம் பேர் வச்சுருக்காங்க. அப்போது அவர்கள் கொஞ்சம் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற அந்த பெயர்கள், ஆனால் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கிற பெயர்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய பெயர்கள். அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய பாரம்பரியத்தில் உள்ள பெயர்களை வைக்க வேண்டும். இது எல்லாமும் இந்து முன்னணி, வீரத்தமிழர் முன்னணி, தாய் மதம் திருப்புதல், தமிழத்துக்கு திருப்புதல், தமிழம் மதத்துக்கு திருப்புதல், இப்படி திட்டமிட்டு இயங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளணும். இதான் ரொம்ப முக்கியமானது. தோழர் மருதையன் அவர்கள் தெளிவாக சொல்வார். என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவர்களுக்குள் ஒரு ஓர்மை உண்டு. எவ்வளவு வேறுபாடுகள், அவர்கள் கருத்துக்கள் சின்னதாக மாறி இருந்தாலும் கூட தங்களுக்குள் ஒரு ஒற்றுமை, பாண்டிங் உண்டு. இஸ்லாத் அந்த மதம் தான் எங்களுக்கு முக்கியம், அல்லாஹ் தான் முதன்மையானவர், மற்றதெல்லாம் ரெண்டாவது அப்படின்னு நினைக்கக்கூடிய பாங்கு அவர்களிடம் உண்டு. ஒரு கலாச்சார ஒருமைப்பாடு உண்டு. ஆனால் அவர்களை தமிழ் முஸ்லீம், உருது முஸ்லீம்னு ரெண்டாக பிளந்து அவர்களையே உருட்டி விளையாண்டவர் தான் இந்த சீமான். இதை ஒரு இந்துத்துவக்காரன் கூட செய்யலை. இஸ்லாமியர்கள் எல்லோரையும் ஒரே வரிசையில் நிறுத்தி அவன் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு மாற்றினான். ஆனால் இந்த தமிழ் சங்கியான சீமான் தெளிவாக இஸ்லாமியர்களை ரெண்டாக உடைச்சாப்ல அப்படின்னு மருதையன் அவர்கள் சொல்லுவார். ஸோ எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு பாருங்க, இந்த சீமான் என்கிற சங்கி அது முளைக்கும் போதே விஷ விதையாகத்தான் இருந்து ஒவ்வொரு இலையாக வெளியில் விட்டிருக்கிறது. இன்னைக்கு ஏதோ திடீர்னு ஓவர் நைட்டில் அது விஷமாக மாறிவிடவில்லை. இந்த நுட்பத்தை நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்குத்தான் அது சார்ந்த நபர்கள் பேசுகிறார். இப்போ நம்ம பேசினா எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிட போகுது. ஆனால் பிஜே பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அது அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு போய் சேரும். எந்த அளவிற்கு சீமான் நயமாக ஒரு இந்துத்துவ கோட்பாட்டில் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார், இப்போதும் அந்த அடிப்படையில் தான் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.